சபையோர்களே, பெரியோர்களே, அமைய சபை நிறைந்த தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, ஆமா இளம் சிங்கங்களே, சிங்கிகளே. அதாவது என்னய்யா இந்த சேலம் மாவட்டமான நகரத்திலே நகரத்தில் ஓமலூர் வட்டத்தைச் சேர்ந்த தெசவிலக்கு தெற்கு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமைய இளமக்கவுண்டனூர்மான நகரத்திலே நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து அவதாரம் செய்ய அருள்மிகு தருமஞான சாஸ்தாவின் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட சபரிமலை சாஸ்தாவின் திருவாலயத்திலே மாயவன் கண்ணன் வந்து அவதாரம் எடுத்தார். அப்படியா? என்ன அவதாரம்? அதே மாதிரி இந்த ஐயனாராய சாஸ்தா இரண்டாவது அவதாரமாக மணிகண்ட சாஸ்தாவாக அவதாரம் எடுத்தார். சாஸ்தாவும் மணிகண்ட சாஸ்தாவும் ஒரே சாமிதான். அவதாரம் தான் இரண்டாவது அவதாரம். முதலாவது சாஸ்தா அவதாரம், இரண்டாவது மணிகண்டனுடைய அவதாரம். கதையெல்லாம் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட தருமஞான சாஸ்தாவாகப்பட்ட ஐயனுடைய திருவாலயத்திலே கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஐயனுடைய ஆலயத்திலே மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாகவே நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையை அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு நாமளை வரவழைத்து உள்ளார்கள். அன்போடு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது ஒரு கோவில் திருவிழாக இருந்தா அந்த ஆலயத்திலே திருவிழா ஒன்று நடக்கும் அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கும். கலை நிகழ்ச்சி இருந்தா தான் அந்த திருவிழாவிற்கே சிறப்பு. ரொம்ப ஒரு மதிப்பு. அப்படி திருவிழா வச்சாங்கன்னா என்ன வைப்பாங்க? கோவில் நிகழ்ச்சி. அதாவது நம்ம ஏரியாவா இருந்தா நம்ம ஊரு தென்காசி மாவட்டம், சேலம் மாவட்டம், கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வரணும். வரும்போது அப்படியே எனக்கு சூடு தலைக்கு ஏறிட்டு அப்படியே சீட்டு கீட்டு எண்ணெயை தேய்ச்சி வீட்டுல அப்போ உன்னை பிரிட்ஜ்ல வச்சுதான் கொண்டு வந்திருக்கணும். நம்ம ஏரியாவுல கோவில் கூட வச்சாங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆலயத்துல கரகாட்டம் வைப்பாங்க, கிராமிய கலை நிகழ்ச்சி வைப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க. எத்தனைதான் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் பாட்டு கச்சேரி வச்சா என்ன செய்வாங்க? அவங்க வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்களால முடிந்த தெரிந்த நடனங்கள் ஆடுவாங்க, அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. கரகாட்டம் வச்சா என்ன செய்வாங்க? அவங்களும் வருவாங்க, கும்பம் வச்சு ஆடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச 4 பாட்டு பாடுவாங்க, அவங்களும் போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த வில்லு பாட்டு ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? எத்தனை கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய திருக்கதையை எடுத்து சொல்லணும்னு சொன்னா இந்த கோயில் கொடைக்கு இருந்து ஒத்தையிலே மாவளக்கு எடுத்த சாமியை கும்பிட்டோம்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆலயத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அந்த கலை நிகழ்ச்சியில அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அதை எதுவா கொண்டு வராங்க அப்படின்னு இருந்து கவனமா அதை கேட்கணுமா? இருந்து கேட்கத்தான் அதனுடைய இனிமை தெரியும் இருக்காங்க. கேட்கக்கூடியவர்களும் பக்தியா கேட்கணும், பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா? அப்படி என்றால் அனு செய்வார். கேட்கக்கூடிய நீங்களும் பக்தியா கேட்கணுமா? கேட்கணும். பக்தியா கேட்டா தான் அந்த கதையினுடைய வரலாறு. நம்ம கோவிலுக்கு வந்தாலும் போராது, சாமியை கும்பிட்டாலும் போராது. அந்த ஆலயத்திலே ஏன் வந்திருக்கு, அந்த தெய்வத்தை நம்ம ஏன் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஐயப்ப சுவாமி எப்படி பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, எதற்காக பிறந்தார், அவரை எப்படி கும்பிடணும், அவர் ஏன் அந்த சொரூபத்துல இருக்காரு அப்படின்னு தெய்வத்தை பத்தி தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வில்லுப்பாட்டு. நம்ம ஒரு டீ கடையில போய் டீ வாங்கலாம், டீயை வாங்கி அப்படியே ஒரு அலப்பா அலச்சு குடிச்சு பார்க்கணும். குடிச்சு பார்க்கும் போது இந்த சுவையானது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சீனி போட்ட சுவையானது எப்படி இருக்குன்னு பார்த்து குடிக்கத்தான் ருசி கிடைக்கும். அதே மாதிரி இந்த கதையை கேட்கத்தான் அதனுடைய கதையை வந்து முதலாவது இருந்து கடைசி வரையில இருந்து கேட்காங்க பாருங்களேன். கடைசி வரைக்கும் இருந்து கேட்கிறவங்க சொல்லக்கூடிய பதில் தான் அதுக்கு தகுந்த பதிலாம். ஆமா. ஆகையினாலே எங்கள் வில்லுப்பாட்டிலே முதலா பாத்துருக்கலாம். செல்லுல தான் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. அதனால ஆசைப்பட்டு தான் ரொம்ப பேரு அண்ணாச்சி சொன்னாங்க எல்லாரும் கண்டிப்பா ஊருக்கு வரணும்னு ஆசைப்படுகிறாங்க, கண்டிப்பா நீங்க வரணும், சாஸ்தாவுடைய கதையை பாடணும்னு சொன்னாங்க.
அதனால அங்கிருந்து இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஆன போதிலும் என்னய்யா பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் ஆமா சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், பொருள் குற்றங்கள், சாரீர குச்சம் முறை இருந்தாலும் சரீர குச்சம் முறைகள் இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். எல்லாருக்கும் ஆண்டவன் எலும்பில்லாத நாக்கத்தானே கொடுத்திருக்கிறாரு. எலும்பு கிடையாது, அதனாலதான் எல்லாம் பேசுறோம். சாரீர குச்சம் முறை இருந்தாலும் சரீர குச்சம் முறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தார் எப்படி அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 450 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். அதாவது சாஸ்தாங்கதையை பாடுகிறோம் அப்படின்னா 3 நாள் பாடலாமா? ஆமா பாடலாம். சாஸ்தாங்கதையை 3 நாள் பாடலாம். 3வது நாள் மத்தியானம் வந்துதான் சாமி பிறப்பாரு. ஆமா கஷ்டப்பட்டு. ஏன்னா ஐயாவுடைய வரலாறு வந்து அப்பேற்பட்ட வரலாறு. ஆன போதில் இன்னைக்கு நேரம் வந்து நமக்கு குறைவு தானே, குறைவான நேரம். ஆகையினால் எங்களால் முடிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 விலை 100 குச்சங்கள். சரி, ஒருவேளை உங்களுக்கு கோபம் வந்தா எங்க தாத்தா வச்சுக்கோங்க, காலையிலேயே சாயங்காலமும் சாப்பாடு கொடுத்து நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குவாங்கன்னு வாங்குவாரு. அங்க இருந்து கூட்டு வரும்போது என்ன விக்கிறதுக்கு தான் கூட்டு வந்தியோ? விக்க கூட்டு வரல, சேட்டை பண்ண உன்னை சேர்த்து விட தான் கூட்டு வந்தேன். அப்படியா? இந்த அன்புடைய உள்ளங்கள், அன்பு பாசங்கள், நகரத்துல வாழுகின்ற மக்கள்கள், இந்த மக்கள் முகத்தை பார்க்கும்போது நம்ம அடிப்பாங்களா? வந்த உடனே அன்பும் பண்பும் பாசமும் உண்பதற்கு சோறு தந்து, தின்பதற்கு இலை பாக்கு கொடுத்து, உடுத்ததற்கு உடை கொடுத்து, திருமுடிக்க பூ கொடுத்து, தங்குவதற்கு இடம் கொடுத்து அருமை சீமான் அவர்கள் இவ்வளவு ஆதரவும் செய்திருக்கின்றார். அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் கொண்டு அழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 6 விலை 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் எல்லாம் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே நம்ம வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதலாவது சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். சாஸ்தாங்கதையை ஆரம்பித்து தான் அடுத்த மாயாண்டி சுடலாம், மாரியம்மா, காளியம்மா, சப்பானி மாடே, முனீஸ்வர சாமி இவங்களுக்கு எல்லாம் பாடணும். ஏன் தெரியுமா? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆகையினால் அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா. அப்பேற்பட்ட தருமஞான சாஸ்தாங்கதையை என்றென்றைக்கும் பிரித்து சொல்வோம். பார்வதி
பார்வதி பிரியமுடன் கொலுவிருந்தார் அங்கே பிரியமுடன் கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தீசரம் உலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரோடு அஷ்டமிக்கு பாலர்களோ இத்தாதி பேர்களோடு அங்கே இத்தாதி பேர்களோடு ஈசன் பகவானும் கொலுவிருந்தார் அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்பு கொலி சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை தெங்காதேவி கண்ட பகவான் தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் இறைவன் வாழும் அந்த கைலாசவதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாகலன் காமாதை கண்ணனும் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் தெய்வ கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சுத்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையும் படைத்து மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் உருவத்தை தெரிந்து கொள்வதற்காக. அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். சிவன் வடிவத்தில் ஆண்களை படைத்து சிவசக்தி இருக்காளே பார்வதி அம்மா, பேச்சியம்மா, உத்தாரம்மா, காளியம்மா, அந்த அம்மா
அம்மாளுடைய வடிவத்திலே சரி 10 மாதம் நாமளை கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து ஆண் என்றும் பெண் என்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் என்சான் உடம்பை கொடுத்தாரா. என்சான் உடம்புனா என்ன தெரியுமா? அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. ஆமா, வளர்ந்தவரா இருந்தாலும் கட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்க்கணும். அந்த என்சான் உடம்பை இறைவன் படைத்து என்சான் உடம்பிலே ஒரே ஒரு சான் தான் நமக்கு வயற்சை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு? காலையில ஆனாலும் சரி, இரவானாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும், கை கால் உலஞ்சாலும், பயத்தை வலிச்சாலும், மண்டை வலி வந்தாலும், கண்ணு வலி வந்தாலும், ஊசிய போட்டோமா, ஒரு வேலைக்கு போனோமா, 10 ரூபாயை சம்பாதிச்சோமா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆடை எடுத்து கொடுக்க முடியாதா? நாளைக்கு கடனை அடைக்க முடியாதான்னு இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? ஒரு சான் வயத்துக்கு தான் இந்த பாடு. சொல்லக்கூடாது. ஊரு விட்டு ஊடு, நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், கப்பல்ல ஏறி நம்ம வேலைக்கு போறோம். எதுக்கு? இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். ஒரு சான் வயத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கு இந்த பாடு. ஒரு சான் வயது சும்மா லேசா சொல்லக்கூடாது. காலைல எஞ்சோன்னு 6 மணிக்கு 2 கிளாஸ் காப்பி, சரி, நல்ல 8 மணிக்குள்ள 10-15 இட்லி, சரி, 2 வடை, நல்ல 1 மணிக்கு நல்ல சுட சுட சாப்பாடு, சரி, 2 வகை கூட்டோட, சரி, ஒரு அப்பளத்தோட சாப்பாடு, சரி, 3 மணிக்கு காப்பி, சாயந்தரம் 8 மணிக்கு சப்பாத்தி, சரி, எதை போட்டாலும் அத்து போயிருது. 2 வயலி வாழைப்பழம். அப்பதான் நல்ல விடியக்கால சீக்கிரம் எந்திக்கலாம். ஆமா, ஒரு சான் வயிறுன்னு சொல்லுதோம். ஆமா, எதை போட்டாலும் அத்து போகுது. சரிதானே? அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்து ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 6 அறிவை கொடுத்து 9 தத்துவத்தை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தாரா. என்ன ஆசை? 3 ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? எப்படி ஐயா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. என்ன ஆசை? மண் ஆசைனா ஒரு ஆள் நமக்கு 1 ஏக்கர் நிலம் சும்மா தாரங்கன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோமா? ஆமா, சொல்ல மாட்டோம். பரவாயில்ல, கொண்டாங்க, நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுதேன். எத்தனை லட்சம் செலவானாலும் வருதான், சரி, நான் பத்திரம் போட்டு என் பிள்ளைகளுக்கு வச்சுக்கிடுதேன் அப்படின்னு வேண்டாம்னு சொல்லாம செலவு பண்ணி அதை சேர்த்து வைப்போம். அது மட்டுமா? தோட்டத்துல வரப்பு வெட்டுனா பக்கத்து தோட்டத்துக்காரு வரப்பையும் சேர்த்தே வெட்டுவாரு. சரி, கொஞ்சம் இடம் கிடைக்காதான்னு தான். அப்படியா? ஆமா, அவர் அங்க இருந்து வெட்டுவாரு, இவர் இங்க இருந்து வெட்டுவாரு, வரப்பே இருக்காது. என்ன செய்ய முடியும்? அதைத்தான் மண்ணாசைன்னு இருக்கான். பொன்னாசைன்னு சொன்னா பெண்ணா பிறந்தவா கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் போடணும், கை நிறைய தங்க ஆபரணம் போடணும் நினைக்கும். ஒரு திருவிழா, ஒரு கல்யாண வீடு, ஒரு சடங்கு வீடு வந்தாச்சுன்னா உங்களை சொல்லுவா, ஏனுங்க பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரி 5 கிரான்ல மோதிரம் வாங்கி போட்டிருக்கா, நீர் நாளைக்கு எனக்கு 3 கிரான்லயாவது ஒரு ஒத்த மூக்குத்தி எடுத்து தரல, நான் இப்பவே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன், என்ன செய்ய போறீரு அப்படின்பா. அவர் எனிவாரு, கடனை உடனே வாங்கி நம்ம பிள்ளை கேட்டாள அப்படின்னு அவர் வாங்கி கொடுப்பாரு. அப்ப வீட்டுக்கார நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரமா நடக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரு பச்சை மயிட்டு கையெழுத்து போடுறாரு, அவர் வாங்கி கொடுக்கத்தான் செய்யலாம். 10 ரூபாய்க்கு அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிட்டா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்ப வரக்கடை தான் வாங்கணும். பிறகு என்ன செய்ய? அதைத்தான் பொன்னாசைன்னு சொல்லுவாங்க. சரி, அதாவது 3வது ஆசையாகப்பட்டது அதுதான் பெண் ஆசை. பெண் ஆசைன்னா கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. ஆமா, ஏன்னா இவ 1 லட்சம் ரொக்க பணமும் கொடுத்து கழுத்து நிறைய சங்கிலியும் போட்டுல அனுப்பி வைக்க அப்ப வேணும்னு தானே இருக்கும். அதே நீங்க போட்டு கட்டிக்கிட்டு போங்க, கிட்ட வரட்டும் பாப்போம். எனக்கு என் தம்பிக்கு வயசாகல, எனக்கு சித்தப்பா முறை வேணும், தங்கச்சி முறை நான் போயிட்டு வரேன்றுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பெண் ஆசைன்னு சொல்லுவாங்க. அப்ப இப்பேற்பட்ட 3 ஆசைகளை எல்லாம் நாமளுக்கு கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் இவ்வுலகத்தை உண்டு பண்ணி பகலெல்லாம் நமக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவெல்லாம் நமக்கு ஓய்வெடுக்கும் நித்திரை உறக்கத்தை படைத்து ஆண்டவனாகிய பகவான் மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாமனைகள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் மூவுலகை படைத்தார். அது எந்த உலகம் தெரியுமா? அதலை, சுதலை, ஆதி பாதாள உலகம். அதலை என்றால் என்ன? அதுதான் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். தெய்வ கைலாயத்திலே யார் இருக்கிறார்? மும்மூர்த்திகள் வந்து வருகிறார்கள்.
முத்தொழிலை செய்து மும்மூர்த்திகளாகவே அந்த தெய்வ கைலாசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். முத்தொழில்னா என்ன? முத்தொழில் என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா, அதுதான் அதலை என்பார்கள். ஆமா, பெருக்கல், கழித்தல், வகுத்தல். அது உன் டீச்சர் சொல்லி தருவா உனக்கு. ஆமா, பேச்சியம்மா டீச்சர் சொல்லி கொடுத்தா. சரி, சுதலை என்று சொன்னா ஆமையா, நாமல் இதோ இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த மத்திய லோகத்துக்கு பேருதான் சுதலை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா ஆண்டவன் நாமளுக்கு எதை கொடுத்தா தெரியுமா? என்னது? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கட்டுப்பாடு யாருகிட்ட இருக்கு? அவன் 40 வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சு வச்சு கட்டுப்பாடு. அப்படியா? சரிதானே? அந்த கட்டுப்பாடு மனிதர்களுக்கெல்லாம் இம்மூன்றையும் படைத்து ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி வல்லரக்கர் அச்சுதண்டா, வல்லரக்கர் அச்சுதண்டா, ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் 16 வயதுக்குள்ளே பட்டம் சூட்டி ஆண்டு வாரான். அவன் ஆண்டு வரும் நாளை, ஆண்டு வரும் நாளை அங்கே என்ன நடக்குதா? ஆதி பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட அந்த ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியால் பெண்கொடியாலும் தவமிருந்து பெற்றெடுத்த திருமகனும் வல்லமை தவத்தினால் பிறந்ததினாலேயும் அசுர அரக்கர் குலத்திலே வளர்ப்பதினாலேயும் வல்லரக்கா என்று பெயர் நாமங்களை சூட்டி அந்த வல்லரக்கனை 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்த்தார்கள். 16ஆம் வயதிலே நமக்கும் வயோதியான காலம் வந்தாச்சு. நம்ம மகன் வல்லரக்கனுக்கு வாழக்கூடிய பிராயம் வந்தாச்சு. அவனுக்கு வளர்வர நமக்கு தேய்வர. அப்ப இந்த பிள்ளைக்கு காலகாலத்துல ஒரு கால் கட்டு போட்டுறணும். கால் கட்டு போட்டாதான் இந்த பிள்ளைய கையில பிடிக்க முடியும். கால் கட்டுன்னா அந்த கால் கட்டு இல்ல தாத்தா, அது கடைசியில உன்னை கட்டுல தூக்கி கொண்டு போவாங்க அன்னைக்குதான். அந்த கால் கட்டு இல்ல. கால் கட்டுன்னு சொன்னா பெரியவங்க கல்யாணத்தை அப்படி சொல்லுவாங்க. 16 வயதுல முடிக்கும் கல்யாணம் அது ஒரு செல்ல கல்யாணம். அப்ப இந்த அரக்கனை நம்ம கண்ணுள்ள போதே இந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் முடித்து கண் குளிர நம்ம பார்க்கணும். கல்யாணம் முடித்தாதான் இந்த நாட்டை அவனுக்கு பட்டம் சூட்டி வைக்கலாம், பெரியாள் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். ஊருக்குள்ள திருவிழா நடக்குன்னா நாட்டாம தர்மகத்தா எல்லாம் சேர்ந்து ஊர்கூட்டம் போட்டா அந்த கூட்டத்துல கல்யாணம் முடிஞ்சவங்க சொன்னா அந்த பேச்சு எடுபடும். சின்ன பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னா உனக்கு என்னடா தெரியும், உனக்கு பிள்ளை இருக்கா குட்டி இருக்கா, பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு இங்க என்ன வேலை, அரவும் இல்லாம நிக்கணும் அப்படின்ட்டுவாங்க. அதனால கல்யாணம் முடித்தாத்தான் அரக்கனுக்கு பெரியாள் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆகையினால் அரக்கனுக்கு 16 வயதிலே திருமணங்களையும் முடிக்க வேண்டும் என்று அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை கொண்டு வந்து, அம்மான் மகள்னு சொன்னா தாய் மாமா மகா, பவளக்கன்னியை கொண்டு வந்து அரக்கனுக்கு திருமணங்களை முடித்தார்கள். காலையிலே கல்யாணம், அரக்கனுக்கு மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. பட்டம் சூட்டும் விழா நடக்கும் போது அந்த அரக்கனுக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்திலே அமரும் போது அவன் எப்படி அமர்கிறான் தெரியுமா? வல்லரக்கராச்சுதன் 16 வயது செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் அமருவான். சிம்மாசனம் அமரும் போது பகவான நினைக்கலே, பங்கச்சரம் பூசலையே, சிவன நினைக்கலையே, திருநீரும் பூசலையே, கடவுளைய நினைக்கலையே, கடவுளைய நினைக்கலையே, அரக்கே கையெடுத்து வணங்கலையே. பகவான நினைக்கலையே, பங்கச்சரம் பூசலையே, செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் அமருவான். செங்கோல் பிடித்த அரக்க சிம்மாசனத்தில் அமர போறான அவன் கடவுளை நினைத்தானா, கையெடுத்து வணங்கினானா? சிவனை நினைக்கவில்லை, அவன் திருநீரு பூசவில்லை. பகவான நினைக்கல, அவன் பஞ்சாட்சரம் பூசவில்லை. கடவுளை நினைக்காம அரக்க ஆசனத்திலே சென்று அமர வேண்டும் என்று போகும்போது அந்த அரக்கனுக்கு 9 படிகள் அமைத்திருந்தார்கள்.
எதற்கு எதற்காக? அந்த ஆசனத்திலே ஏறி செல்வதற்கு ஆமா 9 படிகளுமே 9 நவக்கிரகங்கள். அது என்ன கிரகமெல்லாம் 9 நவக்கிரகம்னா என்ன? ராகு கேது சூரியன் சுக்கிரன் வியாழன் சனின்னு சொல்லக்கூடிய 9 நவக்கிரகம். நவக்கிரகங்க. அதுல 9வது படியில யார் இருக்கா? யாரு? இந்த சனி பகவானை கொண்டு வந்து குப்பரை போட்டாங்க. மேல கொண்டு போட்டிருக்காங்க. அவன் 9வது படியில அவரை குப்பரத்தான் போட்டிருக்கு. அதானே கேட்டேன். அவரை மட்டும் குப்பரை போடலன்னு வைங்க, என்ன ஆகும்? அவர் எழுத்து தான் 2. ஆமா அவர் ஏறிட்டு பார்த்தா இந்த உலகத்தையே அழிச்சிருவார். அவன் அழிச்சு போடுவார். சனி வந்து வாழை வைப்பாரு தாளை வைப்பாரு. அதான பொங்கு சனி இருக்கு நல்ல சனி இருக்கு. சனியிலே பல விதம் இருக்கு. ஆமா ஏறும் சனி, ஆமா இறங்கும் சனி, சரிதானே. பொங்கும் சனி, மங்கும் சனி, செம்மன் சனி. அவன் செம்பு எடுக்காம விட மாட்டான். செம்ப சனி முடிஞ்சா செம்பெடுத்த அவன் 7 சனி. ஆமா இதுல சனியில பல விதம் இருக்கு. இருக்கு. அப்ப இந்த அரக்கை 8 படியிலே மெதுவாத்தான் ஏறி போனா. சரி 9வது படியிலே தானென்று அகந்தை கொண்டு தன்னை மிஞ்ச தாரணை யாவரும் இல்லை என்று பாவி ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். அன்னைக்கே பிடித்தான் அவனுக்கு 6 முக்கால அரையுங்காலும். சாமி ஏழையவன் பிடிக்க போறான், ஏழையவன் பிடிக்க போறான், இருப்பிடத்தை கிளப்ப போறான், சனியானவன் பிடிக்க போறான், சனியானவன் பிடிக்க போறான், அரக்கே சங்கடத்தை அடைய போறான், சனியானவன் பிடிக்க போறான். அவன் 12 வருட காலம், சாமி 12 வருட காலம், ஆதி பாதாளம் உலகம் எல்லாம் அரசு செய்து வாரானே, காசுமுகல் சூடு உலகமே வரிசையோடு ஆண்டு வாரான், அவனோ ஆண்டு வரும் நாளை 12 வருடமாய் பஞ்சமான பஞ்சமை பாரவிளை பஞ்சமாய் அதனாலே அது உருண்ட பஞ்சோ நாயகனை தோற்ற பஞ்சோ ஆளாக்கு உருண்ட பஞ்சோ சாமி அரக்கனை தோற்ற பஞ்சோ மரக்க உருண்ட பஞ்சோ மன்னவனை தோற்ற பஞ்சோ தாலி வெச்சும் பிலிவி ஏ தலையிடவி பஞ்சமாச்சு பிள்ளைகளை விலை கொடுத்து தவிடு வாங்கி உண்ட பஞ்சம் அது பசியின் கொடுமையினாலே கொடுப்ப கீரை பிடுங்கி தின்று கும்பியை வளர்த்த பஞ்சம் ஆதி பாதாளம் உலகம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஒரே பஞ்சமா இருக்கு. ஆத்தா வல்லரக்க அரண்மனைக்கு ஓடி வந்தார். அவன் பொக்கிஷத்தை பார்த்தா பொருள் எல்லாம் குறைந்து போயிருக்கு. களஞ்சியத்தை பார்த்தா அவன் கஜானா காலி, பண பெட்டியை பார்த்தா பணமெல்லாம் குறைந்து போயிருக்கு. உடனே மந்திரி அழைத்தா. அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசன், அவனுக்கிட 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது இது நாள் இதுவரைக்கும் மக்கள் எனக்கு பகுதி கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, என்னை ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொடுக்கல, எனக்கு காணிக்கையே செலுத்தவில்லை. மந்திரி அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பகுதி பணம் கேட்டோம்னு சொல்லி பாதாள உலகத்தில் இருக்கக்கூடிய அவனிக்கிட 56 தேசத்துக்கும் நீ பறைவோசை அடித்து வா. ஆட்டு வென்று சம்மதித்து அவன் மந்திரி ஓடி வந்து 56 அரசருக்கும் அவன் அடிக்கான பறைவோசை, அவன் பறைவோசை சத்தம் கேட்டு பாதாள உலகத்தில அங்க அரசர்கள் ஓடி வந்து எவ்வாறும் ஐயா மந்திரி வார்த்தை ஒன்று சொல்லை கேளு, உங்க மன்ன அரசனுக்கு பகுதி கொண்டு கொடுக்க மாட்டோம், அவனை பணிந்து நாங்கள் நடக்க மாட்டோம், நான் இருசா கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஏனென்றும் கேட்க மாட்டோம். டேய் மந்திரி, நாளைக்கு என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துல வந்து இருந்தானோ
அன்னையில இருந்த நாட்டுல மழையும் கிடையாது தண்ணியும் கிடையாது. அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகா வர்ணன் ஆண்டு வந்தார். அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, மக்களிடையே தயவுதாட்சணை இருந்தது. மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்ததப்பா. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், அணிந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியில நீதி நேர்மையே இல்லையே, எங்களால நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அப்படி என்ற அரசர்கள் எல்லாம் என்னாலே முடியாதென்று சொன்ன போது, முடியாதென்று சொன்ன வேளையில் பார்த்தானே மந்திரி அரண்மனைக்கு ஓடி வந்து, ஐயாவே வல்லரக்கா, நான் பகுதி பணம் கேட்டு போனே, என்னைய படையெடுத்து வாரா மன்னா, நான் பகுதி பணம் கேட்டு போன எல்லாரும் படையெடுத்து வராங்க. ஆகையினால் அவர்கள் இருப்பதா அவனுக்கிட 56 தேசத்து அரசர்கள், நம்ம இருப்பதா ஒரே ஒரு நாட்டு மண்ணு. நம்ம சேர்ந்து சண்டைக்கு போனாலும் சைனிகள் இல்லை, யுத்தத்துக்கு போனாலும் யுத்த படை இல்லை. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். மன்னா, சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிப்பதற்காக யமயகிரி பர்வதத்திலே சென்று அந்த இறைவனை எண்ணி தவங்களை இருந்து இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 12 வருடங்களாக இறைவனை எண்ணி நீங்கள் தவம் இருந்து வந்தீர்களையானா 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி தாங்களே இந்த உலகத்தை ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்னா பாருங்க, அரக்க அப்பந்தான் லேசா நினைச்சு பார்த்தா. மந்திரி சொல்வதும் ஒரு விதத்துல நியாயம் தானே. ஒருவே நம்மளை பார்த்து பயப்படணும்னா அதற்கு தகுந்த ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கணும். இனி இவர்களை எதிர்த்து போகணும்னு சொன்னா நம்ம கிட்ட எந்த படையும் இல்ல. இறைவனை எண்ணி சிவனேன்னு நம்ம தவம் இருக்க வேண்டும். எந்த தவக்கோலத்தை எடுத்த வல்லரக்கன் அவன் யமயகிரி பர்வதத்திலே ஆருணிய வனத்திலே வந்து 12 வருட காலங்களாக அந்த இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி தவமிருந்து வந்தான். 12 வருட காலமாச்சு, பகவான் சிவபெருமான் வரவே இல்லை. இறைவன் வராமல் இருந்த போது அந்த ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றான். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாலே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த பாலன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. என்ன குற்றம், என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா, ஏறிட்டு பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. அரக்கனானவன் ஆருணிய வனத்திலே அரும்பெரும் தவங்களை இருந்த போது 16 வருட கால
அவன் தவத்தின் மகிமையானது முக்தி வச்சு ஆமையா சாமி ஆடாதே கைலாசம் ஆடுதையா செய்யுதையா ஆதி நகலாதே கைலாசம் ஆதி கைலாசம் ஆதி நகண்டு வெல்ல ஆடுதையா ஆதி கைலாசம் ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமா நகலாத கைலாசம் இன்னைக்கு நகலுகின்ற காரணம் என்ன என்ன விவரம் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் சிவபெருமான் ஆமா ஆருணிய வனத்திலே அரக்கனின் தவத்தை கண்டு கண்டு அடேங்கப்பா என்ன அசுர அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் என் மீது இவனுக்கு என்ன ஒரு அன்பு அதானே கேட்டேன் பேர்வட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று என்ற ஆண்டவன் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும் இருக்கும் ஏமசாம நேரம் இலை உலங்கா சாமம் போல சாமம் போல அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் புறப்பட்டு வந்தார் வருகிறார் போறவரை சொல்லிட்டு போக கூடாது சொல்லலாம் இந்த பார்வதி சும்மா இருப்பாளா என்ன இதா இந்த ஆண்டவன் இந்த இரவு நேரத்தில் நம்ம கிட்ட சொல்லாம இவர் எங்க போறாரு எங்க வராரு இந்த நேரத்துல ஒருவேளை ஆண்டவன் படி இழக்க போவாரோ போவாரோ படி இழக்க போனாலும் சூரியன் உதிக்கணும் சுக்கன் படி எடுக்கணும் எடுக்கணும் ஆதித்தன் உதிக்கணும் மரணார் படி எடுக்க வேண்டும் ஆமையா அப்படியே படி இருந்தாலும் என்ன நான் பார்வதி படி அரசி எடுத்து கொடுத்தா தான் அவர் படி இழக்க போவார் ஆமா அப்போ நம்ம கிட்ட சொல்லாம இந்த ஆண்டவன் எங்க போறாரு எங்க போறாரு ஏண்டே சந்தேகப்பட்ட அந்த பார்வதா தேவி ஆமையா சிவனுக்கு முன்னால் எழுந்தரித்து வந்தார் ஆஹா ஆண்டவா பரம்பொருளே ஐயா நான் இங்க இருக்கேன் நாதா நீங்கள் எங்க செல்கிறீர்கள் எங்க செல்கிறீர் சக்தி நான் இங்க இருக்கேன் சிவன் நமக்கு அங்க என்னையா வேலை அதானே கேட்டேன் ஏய் பார்வதி அம்மா என் மீது உனக்கு சந்தேகமே வேண்டாம் வரக்கூடாது அதோ பாரு என்ன ஆருணிய வனத்திலே யமகிரி பர்வதத்திலே பருவதத்தில் என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வாரான் வருகின்றான் தவம் இருக்க அரக்கனுக்கு ஆண்டவனா வரம் கொடுக்க போறேன் பணம் கொடுக்க போறேன் வரம் கொடுக்க போறீங்களா ஆமா போக உங்களுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாமா வேண்டாமா சரி இப்ப போனாலும் எந்த தவறும் இல்ல இல்லையா உங்க மூத்த மகன் கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான் அமர்ந்திருக்கேன் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லி இருக்கலாம் இளையவன் வடி வேலவன் இருக்கிறான் இருக்கின்றார் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் உங்க மனைவி நான் பார்வதி எதுக்கு இருக்கேன் குத்துக்கள் ஆட்டம் என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லலாம் என்னிடத்திலே சொல்லாமல் புறப்பட்டதனால ஆமையா இனி உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது நம்பிக்கை இல்ல இனி நீங்கள் வரம் கொடுக்க போக வேணாம் என்று ஆதிபராசக்தி சொன்னபோது சொன்னபோது இறைவனின் ஏவல் பிள்ளை நந்தி தேவனை வரவழைத்து அழைத்து ஆருணியம் சென்ற அரக்கனையின் கையிலங்கிரிக்கு நீ அழைத்து வர வேண்டும் வர வேண்டும் என்று ஆண்டவன் சொல்ல சொன்னபோது அப்பதான் நந்தி தேவன் சொன்னார் என்ன சொன்னார் ஐயா அவன் ஒரு பூலோக பிறவி நான் ஒரு கைலாச பிறவி கைலாச பிறவி என்ன எப்படி அவனை அழைத்து வர முடியும் வர முடியும் அதற்கெல்லாம் உனக்கு நான் வரம் தருகிறேன் அப்பா தாரேனப்பா ஆண்டவன் 2 மூலிகை பச்சிலை குளிகையை கையிலே கொடுத்தார் அழகா கொடுத்தார் இதை கொண்டு போய் அரக்கன் வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொல்லு ஒதுக்க சொல்லு ஒதுக்கின 3.25 நாளிகையிலே அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்திருக்கும் மகனே மகனே உன்னோடு பறந்து என் கையிலங்கிரிக்கு வருவான் என்று என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பி வைத்த போது வைத்த போது 8 நாளாக யமகிரி மலையிலே தேடி பார்த்தார் பார்த்தான் எங்கு தேடி அரக்கன் காங்கல கண்டே பிடிக்க முடியல ஏன் தெரியல என்ன காரணம் அவன் 12 வருடமா தவம் இருக்கான் பாருங்க ஆமா அவனுக்கு மேல காய்ச்சடித்து மணல் குமித்து கரையான் புச்சே வளர்ந்திருக்கு அடேப்பா அவன் மேல வளர்ந்திருக்கு அவன் அன்ன ஆகாரம் அருந்துவானா கிடையாது இல்ல குளிப்பானா கிடையாது இல்ல பல்லு தைப்பானா இல்ல இல்ல எங்கேயும் போவானா வருவானா ஒரு பக்கம் போக மாட்டான் 1000 முழம் கம்பத்திற்கு மேலே தவ பொருளை அடக்கி தவம் இருந்து வாரா அரக்கன் வாரான் அதுக்கு மேல வளர்ந்திருக்கு இந்த மண்புத்தன் அப்ப எப்பேற்பட்ட தவம் இருந்திருப்பான் அடே அப்பா 12 வருஷம்னா சும்மா லேசுப்பட்ட காரியமா இப்பேற்பட்ட அரக்கனை காணாமல் அழுது புலம்பினார் நந்தி தேவன் எப்படி இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ ஆமையா ஐயா காணல் அடிக்குது கைகால நோகுது வேனல் அடிக்குது வெந்தனல் ஆகுது இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையா எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ
காணாமல் தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ அரக்கா 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 என்று அரக்கா என்று 5 6 சத்தம் போட்ட அரக்கா என்று ஏ வல்லரக்கா ஏ அரக்கா 2 தவம் இருக்கும் வல்லரக்கா அரக்கா ஈசன் உன்னை அழைக்க சொன்னார் மகனே மகனே மறந்து தவம் இருக்கும் வல்லரக்கா அம்மா வல்லல் பகவான் உன்னை அழைக்க சொன்னார் என்று ஆமையா நந்தி தேவன் இப்படி 5 6 சத்தம் போட்டு அழைத்த போது அவர் சத்தம் கேட்ட உடனே என்ன அரக்க அப்பந்தான் லேசா புத்த விட்டு எலியை எட்டி பார்க்க எட்டி பாக்க ஆடிய குத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா மாடு தப்பினா செடியெல்லாம் கண்ணு கண்ணு தூண்டிக்காரங்களுக்கு முதப்புல கண்ணு கண்ணு இவன் தவம் இருந்தாலும் இருந்தா சரி ஒருவேளை ஆண்டவன் சிவன் தான் நம்மளை அழைக்க வந்திருக்கிறாரோ வந்திருப்பாரோ என்று சிவபெருமான் என்று மனதிலே எண்ணி எண்ணிக்கொண்டு அவன் புத்தை வெட்டு ஆரங்க ஓடோடி வாரான் அவன் நந்தி தேவ முன்னாள் மண்டி போட்டு இருந்து கொண்டு அவன் கையெடுத்து வணங்குவானா ஏறிட்டு தான் பார்த்தானே ஏறிட்டு தான் பார்க்கும் போது அவனுக்கு கொம்பு 2 தங்க நீரும் கால் குழம்பு 8 வெள்ளி நீரும் நெட்டி சுட்டி நெட்டி வாள் ஆண்டவனும் நினைச்சு தவத்தை விட்டு இறங்கினா கையெடுத்து வணங்கி நின்றான் ஆமையா ஏறிட்டு பார்த்தான் பாருங்க என்னாச்சு ஏறிட்டு பார்க்க பெரிய காளைங்கன்னு வந்து நிக்கி ஆஹா ஏன் ஆண்டவனா இருந்தா உச்சியில 2 கொம்பு இருக்குமா இருக்காது இல்ல 4 கால் இருக்குமா அது இல்ல இருக்காது பின்னாடி வால் தான் இருக்குமா பால் இராது ஆ? பால் இராது சிவபெருமானா இருந்தா இப்படி வரமாட்டாரே சரி அப்படின்னு சந்தேகப்பட்டான் வல்லரக்க ஆஹா ஆட யாரடாவா காலங்கண்ணே எவரடாவா இங்கு வந்த என் மாடு போல வந்தவன் மணி தவத்தை கலைத்தவன் எப்ப காலை போல வந்தவன் ஏன் நடுங்கவத்தை கலைத்தவன் நீ எந்தவத்தை கலைத்ததாலே உன்னை சும்மா விடவே மாட்டேன் ஏ கால நான் கடவுளை எண்ணி தவம் இருந்த என் தவத்தை நீ கலைச்சிட்ட என் தவத்தை கலைச்சல ஆமா உன்னை இதோ இப்பமே நான் உனக்கு சாபத்தை கொடுக்கறேன் ஒரு இறக்கா ஐயா சச்சு புறப்பா புறப்பா நீ 12 வருடமா தவம் இருந்தவன் சாபம் கொடுத்தாது எனக்கு பலிக்கும் பலிக்குமப்பா அந்த இறைவன் தானப்பா உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தார் வானலோக தேவன் இறைவனுக்கு ஏவல் பிள்ளை என் பெயர் தான் நந்தி தேவன் ஆஹா நீர்தான் நந்தியா நான் தான் தொந்தி நான் தான் நந்தி தேவன் சரி உன்னை அழைத்து வரணும்னு ஆண்டவன் சொன்னார் வா நம்ம கைலாசம் போவோம் போகலாம்ப்பா உங்க கூட நான் எப்படி ஐயா வர முடியும் அதான் நான் எப்படி வருவது பச்சிலை குளிகையை கையில கொடுத்து ஆமா வாயிலை போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்க சொன்னார் ஆமா 2 குலுக்கையை முழுங்கப்பா முழுங்கிறாத ஆ. நீ தொண்டையில போட்டு முழுங்கிட்டேன்னா பிட்டியில முளைக்கும் சரி அப்புறம் குப்புற பரப்ப கைலாசத்துக்கு போக முடியாது நான் என்னன்னு ஒதுக்கணுமோ வாயில போட்டு 2 கடவாயிலையும் ஒதுக்குனா தான் உனக்கு 2 பக்கமும் ஆ இந்த கை செப்புல வந்து முளைக்கும் அவன் 2 குலுக்கையும் தந்தன வையே ஆ. தாத்தாவுக்கு கண்ண 2 புஷ்னு அந்த குலுக்கை இல்ல வேற என்னது அது நெல்லு போடுற குலுக்கு அந்த காலம் இருந்து இப்ப யார் வீட்டுல இருக்கு இல்லையோ குலுக்கை இப்ப எங்கேயுமே பார்க்க முடியாது அதான கேட்டேன் அது குலுக்க சரி இது பச்சையிலை குலுகி ஓ குளுக ஆமா தாத்தா. ரெக்க வந்து முளைக்கும்னு சொன்னான் பாருங்க சரி அரக்க படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டா 2 பக்கமும் ஒதுக்கிட்டான் ஒதுக்கிட்டேன் ஏ பாவி என்ன அவன் ஒதுக்கின 3.75 நாளிகைக்குள்ள என்னாச்சு அரக்கனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க ஆமையா ஏ பாவி ரெக்க வந்து முளைச்சிருக்க சும்மா நிக்கானா ரெக்கை இருந்தே ஆமா அங்க பறக்கா இங்க பறக்கா பறக்கா மேல பறக்கா கீழே பறக்கா கீழே பறக்கா பாவி பறப்பா நிக்க
பாட்டுக்கா நில கொண்டு இருக்க மாட்டோம். பரப்பான். நம்ம ரெக்கை இல்லாமலே உலகத்துல இந்த பாடுபடுதோம். ரெக்கையெல்லாம் இப்படி சுத்தி வரோம். அவன் வீட்டை கெடுக்கவா, இல்ல குடத்துக்கார வீடு குடிய கெடுக்கவா அப்படின்னு நம்ம சுத்திக்கிட்டு வரோம. மட்டும் ரெக்க முளைச்சு வச்சுக்கோ. நைட்ல அப்படியே வீட்டுல படுத்திருப்பேன். என் வீட்டுக்காரி தூங்கின உடனே அப்படியே எரிஞ்சு என் குழந்தைய வீட்டுக்கு பறந்து போயிருவேன். குழந்தைய வீட்டுக்கு போயிருவியா? அங்க உனக்கு என்ன சொல்லி? எங்கம்மா சவளப்பாடி வெளிநாட்டுல இருக்காரு என் குழந்தைய புருஷன். நான் வாரத்துக்கு 2 வாட்டி போய் அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன். அடியாத கருக்கு மட்டும் இருக்கு வரும். எதுக்கு? குழந்தைய வீட்டுக்கு போறீங்க. அடியாத கருக்கு மட்டும் இருக்கணுமா? அரிசி பருப்பு நம்ம தானே வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாங்கி போட்டுருவோம். பிறகு அப்படியா அந்த இடத்த நீர் பிடிச்சுக்கிட்டேரோ? இவர் அங்க குழந்தைய வீட்டுக்கு போனாரு. அப்போ அத மாதிரி நம்ம ரெக்கை இல்லாமலே இந்த வரத்து வாரம். சரி, அதுக்குத்தான் ஆண்டவன் குதிரை அறிஞ்சுதான் கொம்பு கொடுக்கலையா? குதிரை வாரம் வரத்துக்கு கொம்பு கொடுத்தா நம்ம உலகத்துல இருக்க முடியுமா? ஓடி ஓடி முட்டும். அதுக்குத்தான் மனிதனுடைய குணம் அறிஞ்சுதான் நமக்கு ஆண்டவன் ரெக்கையை கொடுக்கலையா? அப்ப இந்த அரக்கனுக்கு ரெக்கை வந்து முளைச்சா சும்மா நிப்பானா? ஏ அரக்கா, இப்படி மேலும் கீழும் பறந்துட்டு இருந்தா நம்ம என்னைக்குடா கைலாசம் போக? ஐயா நந்தி தேவா, நான் முன்ன பின்ன போனதும் இல்ல, நான் கடவுளை கண்டதும் இல்ல. நீங்க முன்னாலே போங்க, நான் உங்க பின்னாலே வரேன். என் இறைவனாகிய சிவபெருமான் இடத்திலே போயுமா ஆதிவல்லி கையில கிட்டாரனாரோட ஆதிவல்லி கையில கிட்டாரனாரோட ஏகவல்லி கைலாசம் ஈசனோட நந்திதேவன் முன்பறக்க வல்லறக்க பின்பறக்க அங்கே இருபெருமை வரண்டல்லவோ ஏக கைலாசம் வருவார்கள் ஏக கைலாசம் வருவார்கள் அந்த முக்கண்ணனார் திரு கைலாசம் வதிக்கி வந்தார்கள். அரக்கன் கைலாச வாசல்ல வந்து பார்க்க 30 முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் சூழ்ந்திருக்க அம்மையப்பன் இருபேர்களும் சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவிபரத்தி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரக்கனுக்கு கூட்டத்துல ஆண்டவை யாருன்னு தெரியல. ஏ நந்தி தேவா, முன்ன பின்ன பார்த்தால கடவுள் யாருன்னு தெரியும். கோயிலுக்கு போனா தான் சாமி தெரியும். செத்தா தான் தெரியும் சுடுகாடு எங்க இருக்குன்னு. அவன் கோயிலுக்கு போனானா சாமியை கும்பிட்டானா? ஐயா நந்தி தேவா, நான் கைலாசத்துக்கு வந்திருக்கேன். இவ்வளவு கூட்டமா இருக்குது, கடவுள் யாருன்னு நான் எப்படி கண்டேன்? எப்படி அடையாளம் பிடிப்பது? யாரக்கா ஆண்டவனை பார்த்தாடா யாருன்னு தெரியலன்னு சொல்லுகிறேன். அதோ பாரடா, அவர் திருச்சடை அணிந்து கொண்டு கழுத்திலே கருநாகத்தோடு காதிலே கங்காசல கமண்டலத்தோடு மான் மழவும் சூளமும் திரிசூலமும் ஏந்தி கொண்டு ஆனைத்தோல் போர்வையும் முளித்தோல் ஆசனத்தோடு அன்னை சக்தியோடு அமர்ந்திருக்கிறார். அதோ ஆண்டவன் அப்படின்னா காட்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்ன கேப்ப கூட காட்சி கொடுக்காங்க. அதாவது காட்சி கொடுக்காருன்னு சிவபெருமான சக்தி இப்படி காட்சி கொடுக்காங்க. இப்படி காட்சி இல்ல, ஆனா காட்சி கொடுக்கிறதுக்கு தான் காட்சிட்டேன். அதோ இருக்கிறார் ஆண்டவன் சிவபெருமான், நீ சென்று பார் அப்படின்னா. சரி, உடனே நந்தி தேவன் கூட்டங்களை விலக்கி செல்ல நம்ம முதல்ல ஆண்டவனை பார்க்க போற, சும்மா போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கீழங்கோட்டை வாசல் தெய்வேந்திரன் குலசபைக்கு வந்தார். பூங்காவனத்துக்கு அதிபதி அந்த தெய்வேந்திரன் தானே. பூங்காவனத்திலே பூமலர்களை பறித்துக் கொண்டு தெய்வேந்திரன் திருச்சபையை விட்டு இருகரத்தினால் பூமலர்களை ஏந்தி கொண்டு நந்திதேவன் முன்னால் செல்ல வல்லரக்கன் பின்னால் வந்து அந்த இறைவனின் பாதத்தில் மலர்களை தூவி அவரை அடிபணிந்தான் வல்லரக்கன். முக்காலும் அரக்கன் சுத்தி வந்து முக்காலும் அரக்கன் சுத்தி வந்து முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். நான்கு வேளையா
சிவ சிவ சிவனே ஏ சிவனே சிவநாம சொல்லி அவன் வணங்குவான் சிவநாம சொல்லி அவன் வணங்குவான் வணங்குவானா சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா சாம்பல சொருபார் என் சஞ்சலத்தை தீர்ப்பவர் அடியோர்க்கெல்லாம் எளியோனே என் ஆண்டவா சிவபெருமானே என்று இறைவனை அடிவணிந்து நின்றான் வல்லரக்க ஆண்டவனை வணங்கின உடனே ஏறிட்டு பார்த்தார் இறைவன் இவன் தான் நல்லரக்கனா இவனாகத்தான் இருக்குமா என்ற ஆண்டவன் அன்போடு தன் பக்கத்திலே அமர வைக்க வேண்டும் என்று அவனை எப்படி அழைத்தார் தெரியுமா வாமகனே வல்லரக்க வாமகனே வல்லரக்க கண்டமறு பக்கத்தில் என் மகனே வல்லரக்க ஈசன் பக்கம் வந்தவர் உன்னுடைய தவம் போல தவம் போல அடை உலகத்தில கண்டதில்லை ராவணன் தவத்திலையும் 4 பங்கு அதிகமாச்சு இந்திரன் தவத்திலையும் 7 பங்கு அதிகமாச்சு கும்பகர்ணன் தவத்திலையும் 1 கோடி பங்கு அதிகமாச்சு என்ன வர உனக்கு வேணும் இப்பொழுது கேளுதாரு கேட்ட வரங்கள் எல்லாம் திருவையோடு உனக்கு தாரு சொன்ன வரங்கள் எல்லாம் உலகத்தில் எத்தனையோ பேர் தவம் இருந்தாங்கடா ராவணன் தவம் இருந்தான் அவன் தவத்திலே 4 பங்கு அதிகம் இந்திரன் தவம் இருந்தான் 7 பங்கு அதிகம் கும்பகர்ணன் தவம் இருந்தான் அதிலேயும் 1 கோடி பங்கு அதிகம் என்ன வரம் வேணுமோ கேளு ஆண்டவே நான் உனக்கு இப்பமே தாரேன் ஆண்டவா பரம்பொருளே ஆதி பாதாள உலகத்துல உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல எனக்கு மண் இருக்கு மனை இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு சொத்து சுகம் இருக்கு சொந்தமா ஒரு மனைவி கூட இருக்கா சொந்தமா ஒரு மனைவி இருக்கா நாங்கெல்லாம் எல்லாரும் வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம் மனைவி வாடகைக்கு வைப்பாங்க அரைக்கே சொந்தமா ஒரு மனைவி வைத்திருக்கிறான் நீ மேக்கங்களுக்கு அலைதா யாரு கண்டா எதுக்கு அலைதாரு மேக்கங்களுக்கு எதுக்கு அவரு பாக்கத்தான் மனுஷனா பிறந்தா மேக்கங்களுக்கு போகணும் இல்ல அதனால ஆண்டவா உங்க அருளால் எனக்கு ஒரு குறைகளுமே கிடையாது யாரக்கா எந்த குறையுமே இல்லைன்னா பிறகு எதுக்குடா நீ தவம் இருந்த நான் உங்களை கண்டு வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான் அவன் ஆண்டவனை கண்டு வாங்க வந்தது 5 விரலுக்கும் அக்னி வரம் தான் அந்த அக்னி வரம் அந்த பயலுக்கு சின்ன வரமா தெரியுது யாரக்கா சின்ன வரம்னா உனக்கு அப்படி என்னடா வர வேணும் சின்ன வரம்னு சொன்னா எனக்கு என்ன வேணும் தெரியுமா எல்லையும் திரிய வரம் ஈஸ்வரனை கொடுக்கணும் பாக்கலையும் பகுதி வரம் பகவானை கொடுக்கணும் சீரகத்தில் சிறிய வரம் எனக்கு சிறிய வரம் சிவனாரை
பார்க்கலையும் பகுதி வரம்னு கேட்கிய அதானே அப்படின்னா என்ன வரம்னு எனக்கு என்னடா தெரியும் இல்ல புலவத்துல பலசர கடை வைக்க நீ போறியா எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு அதானே நீ காட்டை கட்டி மலையை கட்டி உருட்டி பிரட்டன்னு சொன்னா நான் உடனே ஒரு நாள் உனக்கு தர மாட்டேன் தர மாட்டேன் நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு நான் ஆண்டவன் உனக்கு தரேன் அதானே கேட்டேன் அரக்கேன் ஆ ஆண்டவன் முன்னால நின்னால நிக்கா சரி சும்மாவா கும்பிட்டு நிக்கா எப்படி நிக்கா கூல கும்பிடு போட்டு நிக்கா ஆமா கூள கும்பிடு போறதும் நம்ப கூடாது கும்பிடுதவன கூட நம்பல அந்த கூல கும்பிடு போடுறவன நம்பவே கூடாது பாத்துக்கோ குளிய தோண்டி அவன் வச்சு கூட இருந்தே குழி தோண்டாம்னு அன்னைக்கே தெரிஞ்சுக்கிடணும் அவ குளிய தோண்டி வச்சு குப்பர தள்ள இருக்காம ஒரு நல்ல மனிதர் வந்து என்னய்யா வாங்கய்யா வாங்க. நல்லா இருக்கல உங்க பிள்ளைய குட்டி நல்லா இருக்காங்களா சவிக்கமா உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா நல்ல வீக்கமா உங்க வேலை எப்படி போகுது வியாபாரம் எப்படி போகுது அவன் நல்லா போகுது அப்படின்னா அவ்வளவுதான் சரி கண்டா ஒரு அன்போ பாசம் சரிதான் அந்த கூல கும்பிடு போட்டு அப்படியே ஐயா சாமின்னு கால்ல விழுந்துருவான் பாரு அதானே கேட்டேன் அவனை மட்டும் கணக்கே பண்ணக்கூடாது கணக்கு பண்ணக்கூடாது கூட வச்சிருக்க கூடாது என் கூட வச்சிருக்க கூடாது இந்த ஆண்டவே ஆ அவர் ஒரு பைத்தியார மனுஷன் சரிதானே ரெண்டு கும்பிடுதாமல் அவர் நினைக்கல அவன் கூல கும்பிடு போட்டு நிக்காம பாரு வெறும் ஆமா கடவுளுக்கு வரக்கூடிய வேணா தெரியல அவருக்கு அவன் பைத்தியார மனுஷன் தினம் ரெண்டு வேட்டியை கிளிக்காரு அப்படியா ஆமா பாரபட்சம் இல்லாத மனுஷன் கடவுள் ஆமாய்யா ஆ. சரி அப்ப இந்த இறைவன் சிவபெருமான் அவன் சொன்னதை அவர் எடுத்துக்கிடல இல்ல இந்த அரக்கே சின்ன வரமுங்கான இறக்க நீ நேரடியா கேள்விண்டார தானப்பா ஆண்டவா என்ன நான் வந்த நேரத்துல இருந்து வரந்தாரேன் என்று உங்க வாயில சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் சொல்லிக்கிட்டே இருக்காரு உங்க வாயினால் சொன்ன உண்மை நான் நம்ப மாட்டேன் யாமியா ஏன்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையா உங்க மேல எனக்கு நம்பிக்கைதான் சரி ஆனாலும் உமக்கு சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் பொங்கல் பொய்யெல்லாம் கடவுளுக்கு வெறும் புளியோதரை அவன் புளியோதர யாருக்கு பகவானுக்கு பகவானுக்கு மட்டுமா வேற என்ன பகவான் அம்சத்துல இருக்கும் பூலோக ஆம்பளை அத்தனைக்கு அத்தானே அம்மா எத்தனை பொய்யினாலும் சொல்லல விடியா காலம் இன்னைக்கு மட்டும் நான் குடிச்சுக்கிட்டேன்ல சரி விடியா காலம் நான் சரக்கு தொட்டே பார்க்க மாட்டேன் சரிதானே காலையில கூட ஒரு போட்டர் அடிச்சுட்டு வந்து நிப்பாரு நிப்பாரு ஆ, இல்லன்னு சொன்னா பிளாக்ல இடைஞ்சாலும் பிளாக்ல 10 ரூபாய் பிளாக்ல வாங்கி அடிக்கத்தான் செய்வாரு வாங்குறது வாங்குது உம்ம மாதிரி ஆளு தான் வாங்குவான் யாரு ஏன் ஆண்டவா என்ன உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சரி ஆனாலும் எனக்கு ஆ சத்தியம் செய்து எனக்கு ஆணையிட்டு கொடுத்தாதான் அந்த வரத்தினுடைய உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லுவோம் ஐயா இது என்னடா வம்பா போச்சு அதானே சரி நம்ம படைச்ச பிள்ளை தானே ஆமா சத்தியம் வேணும்ங்க உனக்கு யார் மேல வேணும் யார் மேல சொல்லு உங்க அருகாமையில யார் இருக்கிறா என் மனைவி வீட்டுக்காரி இருக்கா வீட்டுக்காரியா ஆமா உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஆதிவரா உன் வீட்டுக்காரி வீட்டுல இருப்பா ஆமா பகவான் பக்கத்துல யார் இருக்கா பகவானுடைய பொண்டாட்டி இருக்கா பகவான் சரி பகவானுக்கு அவர் வீட்டுக்காரியும் பொண்டாட்டியும் ஒரே வார்த்தை தானே அப்படியா சரி பகவானுடைய மனைவி பார்வதா தேவி இருந்து கொண்டிருக்கிறார் அவன் இருக்கா அப்பேற்பட்ட ஆதிபராசக்தி அம்பிகை அங்க இருக்கன்னே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி பராசக்தியின் மீது எனக்கு நீர் ஆணையிட்டு தாரு நான் இப்பவே உங்ககிட்ட உண்மையை சொல்லுகிறேன் ஏடா வல்லரக்கா பார்த்தார் ஆண்டவே ஆ அங்கிருந்து வந்தான் சரி ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு எல்லாமே இருக்குன்னா ஆமா அப்புறம் கடுகு சிறியது மிளகு சிறியது சீரகத்திலையும் சிறியதுன்னா சரி இப்ப பார்வதி மேல சத்தியம் பண்ணி கேட்கான சண்டாளப்பாவி ஏ படுபாவி அப்ப இவன் உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு உதட்டுல ஒண்ணு பேசுதான் ஏடா அவளுக்கு 4 நாளா சுகம் இல்லடா அப்படி இருந்தா தான் உமக்கு கொஞ்சம் சத்தியத்துல பயம் இருக்கும் அப்படியா அதனால பார்வதி மேல நீ எனக்கு சத்தியம் பண்ணி தார கொடுக்க வேண்டும் அப்ப ஆண்டவன் நினைக்காரு என்ன அப்ப இவன் நெஞ்சுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இவன் நாவல ஒண்ணு பேசுதான் அதானே கேட்டேன் அதனால இவனை சும்மா விடக்கூடாது என்ன வேணும் இந்த சத்தியத்துக்குள்ள முதலாவது இவனையும் சேர்த்தே நம்ம கொண்டு வரணும் கொண்டு வரணும் என்ற ஆண்டவன் நாமல் படைத்த பிள்ளைதானே என்று ஆமையா அவர் பராசக்தியின் மீது சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் எப்படி வாமகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகள் என்ன ஆணை உன்னானை உமை அவள் தன்னானை பாரதி மேல் சத்தியமா பகவான் வர உனக்கு தான் வேலவன் மேல் சத்தியம் விரும்பு வர உனக்கு தான் பச்சை தண்ணி கையில் வாங்கி பகவான் உண்மை சொல்லுவார் காராம்பசு பால் கறந்து பால் கறந்து ஆதி கடவுள் உண்மை சொல்லுவாரா கடவுள் உண்மை பால் கறந்து ஏ சத்தியம் கொடுத்தவோ சத்தியம் கொடுத்தவோ சண்டால வல்லரக்கு ஆண்டவனே பகவான் அகில உலகத்தில் நான் ஒரு மானிடன் திருவயத்தில் ஆண்டவா
பரம்பொருளே, ஐயா படைத்த உலகத்திலே நான் ஒரு மானிடர். ஆமா நல்லா இருக்கும் சரக்கு. மானிடர்னா இந்த மானிடர் இல்ல, வேற என்னது? மானிட பிறவி. நான் அந்த மானிடர் நல்லா தான் இருக்கும் அடிக்க. நான் பிளான்ட சொன்னேன். மானிட்டர் அடிச்சோம்னா காலையில லேசா தலை வலிக்கும். அப்போ ஒரு 3 அவுன்ஸ் போட்டோம்னா அந்த தலைவலி சரியா வந்துரும். அப்படியா? ஆமா. அந்த மானிடர் கிடையாது. அது கிடையாதோ? அந்த மானிடர் இல்ல, இது மானிட பிறவி மனிதன். மனிதன் படைத்த படைப்பாலே நான் ஒரு மானிட பிறவி. சரிதான். மானிட பிறவி திருவுடம்பில் 2 கரம் இருக்கு. ஆமையா 2 கரத்திலேயும் வலது திரு கரத்திலே எனக்கு 5 விரல் இருக்கு. இருக்கின்றது. 5 விரலுக்குமே எனக்கு 5 வரங்கள் வேணும் இறைவா. இறைவா 5 விரலுக்கு 5 வரம்னா என்னடா வர வேணும்? விவரமா சொல்லடா. 5 விரலுக்கும் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எப்படி ஐயா? ஏ வலது திரு கரமதியிலே, வலது திரு கரமதியிலே 5 விரல் இருக்கு. 5 நல்ல விரல் அதிலே ஆள் காட்டி விரல் எடுத்து ஆண்டவனை உம்மை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினார். அக்கினியா எரிய வேண்டும் பாம்பு விரல் எடுத்து பகவானை உம்மை நினைத்து பார் உலக நீட்டினார். பச்சித்து பிடிக்க வேண்டும் மோதிர விரல் எடுத்து முக்கண்ணனை உம்மை நினைத்து 3 தசை நீட்டினார். மோதித்து பிடிக்க வேண்டும் சுண்டி விரல் தான் எடுத்து சொற்கேசம் நினைத்து சூழ் உலக நீட்டினார். சுக்கு சுக்கா எரிய வேண்டும் முண்டு விரல் தான் எடுத்து 3 தசை நீட்டினார். மோதித்து பிடிக்க வேண்டும் பச்சை மரத்தில தொட்டார். பச்சித்து பிடிக்க வேண்டும் எந்த தசை நீட்டினார். யாரை நான் தொட்டால் அதை அறிந்து தரலாக வேண்டும். யாரை நானும் தொட்டாலும் சாமி இந்த வரம் தந்தால் போதும். வேற வரம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். நான் கேட்ட வரம் தந்தால் போதும். சாமி கிருபை உள்ள வரமும் வேண்டாம். வரமும் வேண்டாம். நான் சொன்ன வரம் தந்தால் போதும். தந்தால் போதும். எனக்கு தந்தால் போதும். சோதி வரம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஐயா சோதி வரம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஆண்டவா பரம்பொருளே, ஐயா நான் கேட்ட வரத்துக்கு தவறி எனக்கு கிருபையோடு நீர் தந்தா எந்த வரமும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சொன்ன வரத்துக்கு மீறி நீர் சோதி வரம் தந்தாலும் எனக்கு வேண்டாம். தேவையில்லை. 5 விரலுக்கு எனக்கு நீர் அக்கினி வரத்தை தாரும். அதானே கேட்டேன். பாவி 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கேட்டான். ஆமா எதை தொட்டாலும் எரிந்து சாம்பலாகணும்னு கேட்டானே. ஆமா தன் கையாகப்பட்டது தன் மீது பட்டா எரியக்கூடாதுன்னு கேட்க மதி மறந்து போனான். ஆமா மறந்துட்டான். அதான் என்ன? மதி மறந்த வல்லரக்க பகவான் கிட்ட கேட்டான் பாருங்க. ஆமையா அப்ப சிவபெருமான் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? பாவி அரக்க, நீ வல்லரக்கன். இவன் மண்ணு கேட்பான், மனை கேட்பான், ஒண்ணு கேட்பான், பொருள் கேட்பான்னு நம்ம நினைச்சோம். ஆமா இவன் 5 விரலுக்கும் பாவி அக்னி வரத்துல கேட்க இவன் உலகத்தை அழித்தாலும் அழித்து விடுவானே. ஆமா தப்பா வல்லரக்கா, அரக்கா உலகத்தில் எத்தனையோ கோடி வரம் இருக்கடா. இருக்கடா. எரிக்கும் வரம் என்னையை தவிர யாருக்கும் இதுவரைக்கும் நான் கொடுத்ததும் இல்லை, யாருக்கும் தெரியவும் செய்யாது. தெரியாது. பேர்வட்ட வரத்தை கேட்க ஆண்டவன் நான் கொடுக்கலாம். கொடுக்கலாம். நீ கூட்டத்துல கூட குறைய பழுமாறுவ, அவ பல்மார் வச்சு உனக்கு முறை தெரியாது. தெரியாது. அதனால நீ போற வழியில தெரியாம யார கை வச்சாலும் உன் தலையிலே கைய வச்சாலும் நீ செத்து சாம்பலா போவ. சாம்பலா பேர் நீ வைப்ப. செத்து போன அந்த அவ பேர் இந்த ஆண்டவனுக்கு தானடா. கடவுளுக்கு ஆண்டவனுக்கு தானே. ஆண்டவன் இந்த மாதிரி வரம் கொடுத்தாரா அரக்கன் செத்து போனாம்னு என்ன பேசுவாங்க. அவ பேர் கேட்க கூடாது. அந்த அவ பேர் எனக்கு தேவையா? வேண்டாம். அதனால நான் ஆண்டவன் சொல்லுவதை கேளு. என்னய்யா? எத்தனையோ வரம் இருக்கு, வரம் இருக்கு. எத்தனையோ வரம் இருக்கு. வரம் இருக்கு. அரக்க எரிக்கு வரம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம். 1000 வரம் இருக்கு. வரம் இருக்கு. எப்பாளிக்க வரம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம். மகனே கோடி வரம் இருக்கு. வரம் இருக்கு. எப்ப வரம் இருக்கு. கொடிய வரம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம். மகனே கொடிய வரம் உனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாம்.
யம பாசம் யம சூலம் யம நாக்கினை உனக்கு தாரே ஏடா மாப்பிள்ளையா நீரு உனக்கு மார்க்கண்டைய வரமும் தாரே மாப்பிள்ளையா இருக்கலாம்டா நீ என்றும் 16 இளமை மாறாத வரத்தை உனக்கு தாரேன் நான் ஒண்ணு கட்டி ஊர்ல விட்டு வந்திருக்கேன் நான் மாப்பிள்ளையா இருந்து காலம்புறம் கல்யாணம் முடிச்சு வாழவா அந்த வரம் எனக்கு வேண்டாம் சரி அந்த வரமும் வேண்டாமா என் கைலாசத்தை உனக்கு தாரேன் கைலாசம் வேண்டாமா என் கடவுளோட பட்டத்தை உனக்கு தாரேன்டா எந்த பட்டம் கொடுத்தாலும் கூட உங்க பட்டம் எனக்கு ஆண்டவா நீ எத்தனை பட்டம் தந்தாலும் அந்த பகவான் பட்டம் மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன் வேண்டாப்பா பகவான் பட்டம் வெறும் பதங்குழஞ்ச பட்டம் அப்படி என்ன பதம் சிவனார் பட்டமே வெறும் சீரழிஞ்ச பட்டம் அது என்ன சீரழிஞ்சது கடவுளா இருந்தா போறாது என்ன உலகத்தில் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் அவ ரெண்டும் நடக்கும் நம்ம கோயில போய் சாமி கும்பிடுதோம்னு வைங்க ஆமா ஒரு வரத்தை கேட்டு சாமிக்கு சூளை எடுத்து வைப்போம் திருநீச்சு கப்பரை எடுத்து வைப்போம் அதானே அந்த சாமி நம்மள பரிசோதனை பார்க்கணும் ஒரு வருஷத்தை 2 வருஷம் ஆக்கும் சரி அப்ப நம்ம மனிதர்கள் மானிடன் சும்மா இருப்போமா நீசன் அதானே கடவுளுக்கு சாமியை கும்பிட்டு கேட்ட வரத்தை ஒரு வருஷத்துல குடுக்கலன்னு வைக்கி ஆமா கோயில போய் சாமியை கேட்பான் ஆஹா ஏ கரிப்பே கடவுளே கடவுளே ஏ கண்ண வெஞ்ச தெய்வமே தெய்வமே உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா அதானே அவனுக்கு திருச்சூலம் எடுத்து வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நீ கேட்டன்னு ஒரு கடா வெட்டி உனக்கு பொங்கல் வச்சிருக்கனே உங்கள்ட்டனே என் புள்ள படும் வேதனை உனக்கு தெரியல பார்க்க வேண்டாம் என் புள்ள கல்யாணம் முடிச்சு 2 வருஷமாவது ஒரு கருவம் பிள்ளையும் கொடுக்கல கொடுக்கலாம் அப்படின்னு கடவுளை ஏசுகிறோம் நம்ம பேசுகிறோம் கருவேப்பிலை மார்க்கெட்ல போய் ஒரு கட்டி வாங்கிட்டு வந்துருவானே அந்த கருவேப்பிலை கறிக்கு போடுவாங்க ஆமா கருவும் பிள்ளையும் ஓ கருவும் பிள்ளையும் அதுக்கு தான் கருவு பிள்ளை சரிதானே நீ கரெக்டா கேட்கணும்ல சரி சரி அப்படின்னு கடவுளை இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஏசுதோம் பேசுதோம் ஆமா அப்படி பேசக்கூடாது சரிதானே கடவுள் நம்மள பரிசோதிப்பார் ஆஹா மனிதர்களை சோதிப்பது அந்த கடவுளுக்கு ஒரு விளையாட்டு ஒரு பொழுதுபோக்கு இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு 18 வருஷம் மாலை போட்டு போயிருப்பாங்க சரி 18வது வருஷத்துல என்ன ஆகும் சின்னங்கண்ணு கையில கொண்டு போவாங்க எதுக்கு அங்க வந்து நட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஓ சரி அதே மாதிரி ஆமா 18 வருஷம் நடையா நடந்து அந்த மணிகண்ட சாஸ்தாவை கும்பிட்டுட்டு அப்பமும் இவர் நினைச்ச காரியம் நடக்காது நடக்காது அதனால அந்த மணிகண்ட சாமியை நம்ம சத்தம் கொடுக்க கூடாது பேசக்கூடாது பரிசோதனை பண்ணணும்னு சாமி வந்து நமக்கு சோதனையை கொடுத்தாலும் விடாம போய்கிட்டே அந்த கடவுளை நம்பினோர் கெடுவதில்லை 4 முறை திருப்பு ஆமையா அப்படின்னு சொல்லி கடவுளை என்னைக்கு நம்பி நம்ம நாணயமா நிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால உங்களை எத்தனை பேர் ஏசுதாங்க பேசுதாங்க சரி அந்த பட்டம் எனக்கு தேவையா தேவைதானா காய்ச்ச மரத்துல கல்லறிய விழு நெல்லறிய விழுன்னு அதெல்லாம் நீ பாக்கலாமா அவன் 4 பேர் போறவங்க நாட்டாம இருந்துட்டா போறாது சரிதானே ஊருக்குள்ள யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு பொறுமையா போகணும் அப்பதான் அந்த பதவியில இருக்க முடியும் அதனால ஆண்டவா இது எத்தனை சொன்னாலும் நீர் சொன்ன வர எனக்கு வேண்டாம் எரிக்கி வரத்தை மட்டும் நீ எனக்கு தரும் நீ வரத்தை மட்டும் இப்ப தரல ஓமா நான் சும்மா விட மாட்டேன் ஊருக்குள்ள ஒரு ஆள் விடாம சொல்லுவேன் என்ன சொல்லுவ பொய் சொல்லி பகவான் சரி புழுவனி பகவான் சத்தியத்தை மறந்த பகவான்னு முக்குக்கு முக்கு உங்களை நான் கேவலப்படுத்துவேன் ஐயோ இப்படி பேசக்கூடாதுப்பா என்ற அரக்கனாகப்பட்டவன் சொல்லுகின்ற போது என்னையா சொன்ன சொல்லை மறந்திடலாமோ சொன்ன சொல்லை மறந்திடலாமோ சொர்க்கேசா சொல்லிட்ட பின்னே அயத்திடலாம் பரமேசா சொல்லிட்ட பின்னே அயத்திடலாம் பரமேசா அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ ஆண்டவனே அம்மையவள் சத்தியத்தை மறந்திடலாமோ ஆண்டவனே
பார்வதியின் மீது சத்தியத்தை பண்ணி கொடுத்து விட்டு பகவான் நீரை இப்படி நடக்கலாமா? நடக்கலாமா? கொடுத்த வாக்கை மீறி நீர் நடந்தா ஆமா. நீர் வாக்கை தவறுனா இந்த உலகம் தாங்குமா? தாங்குமா? நீர் மட்டும் இப்ப வரத்தை தரலன்னு வையோ என்ன? உண்மை நான் சும்மாவே விடமாட்டேன் ஆண்டவன் ஆண்டவன் என்ற அரக்கன் ஆண்டவன் இடத்திலே சொன்ன போது ஆமையா. பார்த்தார் ஆண்டவன் என்ன சொல்லுகிறார்? இப்படியாக இறைவனாகப்பட்டவர் ஆமா. அரக்கனுக்கு வரம் இல்லைன்னு சொல்ல முடியல, முடியல. இருக்குடா தாரேன் என்றும் சொல்ல முடியல. முடியல. இருதலக்குள்ளி எறும்பா ஆண்டவன் பறக்க பறக்க முழிக்காரு. அவன் பறக்க பறக்க முடியாது. வரத்தை கொடுத்தாலும் தவறு, ஆமா. கொடுக்கலைனாலும் இவன் சத்தியத்தை மீறி நடப்பதாக இருக்கு. ஆமா. அரக்கனுக்கு வரத்தை கொடுப்போம், கொடுத்தோம். கொடுக்கறதே கொடுக்கிறோம். இந்த அரக்கனுக்கு நம்ம சாபத்தை கொடுத்து தான் வரத்தை கொடுக்கணும். கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே, இந்த தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே. நான் கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா குவளையத்தை ஆளும் வாரம் உனக்கு தந்தே. இந்த குவளையத்தை ஆளும் வாரம் உனக்கு உனக்கு தந்தே. எப்ப தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா, அரக்கா தந்த வரத்தாலே தாரணையில் மாண்டு போவாய். நான் கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்